நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெண்களை பற்றி அவதூறாக பேசிய ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் கலந்து கொண்டார். மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இளவரசி தங்கராசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. செவிலியர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியத்தை கொடுத்துவிட்டு 60,000 ரூபாய் தருவதாக மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அளிப்பதாக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டப்பேரவையில் நடந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா பேரிடருக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த செவிலியர்கள் அனைவருக்கும் 18,000 ரூபாயில் இருந்து 60,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு செவிலியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக 18,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்று வரக்கூடிய நிலையில் மாசு அறிவித்திருப்பது வேடிக்கையாக இருப்பது மட்டுமல்லாமல் பச்சை பொய் எனவும் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 2024 எம்ஆர்பி கோவிட் செவிலியராக திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். போன மாதம், அதாவது மார்ச் 2025 வரைக்கும் 18,000 ரூபாயை தான் நாங்கள் மாத ஊதியமாக சம்பளமாக வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி 2015 பேட்சில் இருக்கிற எங்களோட சீனியர்ஸ் எம்ஆர்பி ஸ்டாஃப்ஸும் இதே மாதிரி 18,000 ரூபாயை தான் மாத ஊதியமாக வாங்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். 2 வருஷமாக எம்ஆர்பி கோவிட் செவிலியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு சம்பளம் இப்போ வரைக்கும் 18,000 தான் கிடச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்து இந்த வேலைக்கு வந்தோம். இப்போ வரைக்குமே நாங்கள் 18,000 சம்பளம் தான் வாங்குகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி எங்கள் சீனியர்ஸ் 5 வருஷமாக இந்த எம்ஆர்பி செவிலியராக பணிபுரிகிறாங்க. அவங்களுமே இந்த 18,000 சம்பளம் தான், இந்த ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பாளைக்காடு பகுதியில் மதுபோதையில் திமுக மேயர் தினேஷ்குமாரின் அக்கா மகன் அட்ராசிட்டி செய்தது வீடியோவாக பதிவாகி அம்பலமானது. சொகுசு காரில் வந்த இளைஞர் மதுபோதையில் காரை விட்டு இறங்காமல் போக்குவரத்து ஏவல் துறையினரிடம் என் மாமா யார் தெரியுமா என கேட்டு அங்கிருந்த போலீசாரை தரக்குறைவாக பேசி தகராறு செய்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் இளைஞரின் தந்தை அங்கு வந்து போலீசாரிடம் சமரசம் பேசியதோடு போதையில் இருக்கும் இளைஞர் மேயரின் அக்கா மகன் என்றும் கூறினார். இதையடுத்து போதையில் இருந்த இளைஞரை காரில் தந்தை அழைத்துச் செல்ல போலீசார் அபராதம் விதித்து காரை கைப்பற்றினர். தீய சக்தி திமுகவின் உடன்பிறப்புகளே மது போதையில் அட்ராசிட்டி செய்தது ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதற்கு கூடுதல் சான்றாகியுள்ளது.